பொதுவாகவே அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்கறதுக்காக நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் நம்முடைய வீடு தேடி வரும் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டினை செய்யாமல் இருந்தால் அது அவங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். இதனால நமக்கு பித்ரு சாபம் ஏற்படும். முன்னோர்களுக்கான வழிபாடுங்கிறது அதிக செலவானது கிடையாது. வசதியானவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செஞ்சு அந்த வழிபாட்டை நிறைவேற்றலாம். வசதி குறைவாக இருக்கவங்க எளிய சில வழிபாடுகளை கடைபிடிச்சாலே போதும். அதில் ஒன்று தான் எள் கொண்டு தானம் செய்வது. எள்ளும் நீரும் இறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக மிகவும் எளிமையான முறையில் இந்த சடங்குகளை நிறைவாக செஞ்சு முடிக்கலாம். முன்பொரு காலத்தில் மகாவிஷ்ணு இந்த பூமியை காப்பதற்காக வராக அவதாரம் எடுப்பார். அப்பொழுது அவரின் உடலிலிருந்து சிந்திய வியர்வை துளிகளே கருப்பு எல்லாம் மாறி இருக்கும். அதனால கருப்பு எல் கொண்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிக மிக புண்ணியமா பார்க்கப்படுது. தேவகடன், ரிஷிகடன், பித்ருக்கடன் போன்றவற்றை அந்தந்த பிறவிலேயே நம்ம கட்டாயமா